ஹலோ ஹலோ புனிதா, யாருக்கிட்ட எவ்வளவு பத்திரமா பேசிட்டு இருக்கீங்க? கபிலன் என்ன ஒரு அடிக்கடி ஃபோன் பண்ணி மிரட்டான்னு சொன்னல, அவன் தான் ஃபோன் பண்ணான். நீங்க உட்காருங்க. அவனுக்கு இப்ப என்னதான் வேணுமா? எதுக்கு உங்களை டார்ச்சர் பண்றான்? முதல்ல அவன் நம்பரை கொடுங்க. கபிலன், அவன் எப்ப கால் பண்ணாலும் அது பிரைவேட் நம்பர்னு தான் வரும். அவனுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. நம்மள இவ்ளோ க்ளோஸா யார் வாட்ச் பண்றா புனிதா? அதான் எனக்கு எதுவுமே புரியல கபிலன். ஆனா அவனுக்கும் அப்பாவோட ஆக்சிடென்ட்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்படியா சொல்றீங்க? சரி, நீங்க முதல்ல போனை கொடுங்க. கொடுங்க. இந்த நம்பர் தானே? என்ன ஸ்விட்ச் ஆஃப் தானே வருது? ஆமா. அவனுக்கு நான் ஒவ்வொரு தடவையும் கால் பண்ணும் போதும் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. எனக்கு என்னமோ மனசுக்குள்ள இவன் தான் அப்பாவோட ஆக்சிடென்ட்டுக்கு காரணமா இருப்பான்னு தோணுது. அப்படின்னா அவனை உடனடியாக கண்டுபிடிக்கிறதா நமக்கும் நல்லது, மாமாவோட ஹெல்த்துக்கும் நல்லது புனிதா. நானும் அதான் நினைச்சேன். ஆனா இதெல்லாம் பண்ற ஒருத்தனை பத்தி இப்போதைக்கு யாருக்குமே இந்த விஷயம் தெரிய வேண்டாம். இப்போதைக்கு அப்பாவுக்கு தெரியாம விழுந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. எனக்கு புரியுது புனிதா. டாக்டர் நம்மளை வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. நம்ம வெளியே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாப்பு இல்லைன்னு தோணிக்கிட்டே இருக்கு. நம்ம கிளம்பிட்டா அப்பாவை யாரு பாத்துக்கிறது கபிலன்? சரவண மாமாவை பாத்துக்கிறதா சொன்னாரு. அவரை பாத்துப்பாங்கல்ல? பார்த்து பாரு புனிதா, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேண்டாம். அதான் அப்பாவுக்கு எதுவும் ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார்ல. நம்ம போயிட்டு காலையில வரலாம். வாங்க போலாம். கடவுளை இவ்வளோ சோதிக்கிற. குழந்தைய வீட்டுல இருந்து கடத்திட்டாங்க. கடத்தின குழந்தைய அக்கா வாழ்ந்த வீட்டுல வச்சிருந்தாங்க. இப்போ கடவுளே அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவரு வேற ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அடுத்து எங்க வீட்டுல யோசிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கே. அம்மா, அதை தாங்குற சக்தி எங்களுக்கு வேணாமாமா. அம்மா உன்கிட்ட பிச்சை கேக்குறேம்மா. நீதாயே என் வீட்டுக்காரரை நல்லபடியா கொண்டு வந்து என் வீட்டுல சேர்க்கணும் தாயே. எங்க வீட்டுல நாங்க இழந்த சந்தோஷத்தெல்லாம் நீதான் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். ஐயோ ஆண்டவா. தொடர்ந்து இந்த வீட்டுல ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம் தான் தெரியல. மாமா பாவம், அவர் வயசுக்கு இன்னும் எத்தனை நாள் தான் ஐசியூல இருப்பாருன்னு தெரியலையே. அண்ணி, அண்ணி. அம்மா அம்மா, தேவானி அத்தைய வராங்கம்மா. புனிதா என் பேத்தி. வாங்க சித்தி. வா தேவானா. அண்ணே, குட்டி வந்துட்டியாடா? பாத்துமா, வந்துட்டியாடா? இந்த பாட்டிக்கு தைரியம் சொல்றதுக்கு வந்துட்டியாடா என் தங்கம்? தாத்தாக்கு என்னாச்சுன்னு தெரியுமாடி தங்கம்? தாத்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஐயோ, அண்ணனுக்கு என்னாச்சு? இத பாருங்க அண்ணி, நீங்க தைரியமா இருங்க. அண்ணனுக்கு கண்டிப்பா ஒண்ணும் ஆகாது. நீங்க பதட்டப்படாம இருங்க அண்ணி. இங்க நடந்தது எல்லாத்தையும் தேவான சொன்ன. ஆனா நிஜமா அத பத்தி பேசுறதுக்காக நான் இப்ப வரல. என் அண்ணன் என்கிட்ட வந்து கேட்டாரு. அவர் கேட்ட மாதிரியே அவர் மருமகளையும் அவர் பேத்தியையும் வீட்டுல விட்டுட்டு போலாம் தான் அண்ணி வந்தேன். கடவுளே, அவர் இப்படி கஷ்டப்படணும், ஆக்சிடென்ட் ஆகணும், ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னா எங்களுக்கு இப்படி கஷ்டத்தை கொடுக்கறியாப்பா? அவர் இன்னும் கண்ணு திறக்காம ஹாஸ்பிட்டல்ல இருக்காரே ஆண்டவா. அண்ணி, நம்ம கும்பிடுறதையும் கண்டிப்பா நம்மள கை விட்டுற மாட்டாங்க அண்ணி. நீங்க வேணா பாருங்க, என் அண்ணன் குணமாகி நல்லபடியா வீட்டுக்கு வருவாரு. நீங்க அழாதீங்க அண்ணி. நான் இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போய் என் அண்ணனை பாத்துட்டு வந்துடுறேன் அண்ணி. சரி தேனே, நீ போய் அண்ணனை பாத்துட்டு வா. நான் கொஞ்ச நேரம் பாப்பாவோட இருக்கேன்.
அப்பதான் என் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். தங்கம், தாத்தா சீக்கிரமா வந்துருவாருடி தங்கம். என் செல்லப்பட்டு. ஐயோ அத்தை, நான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். அத்தை வாங்க அத்தை. மணிகண்டா, அத்தை. என்ன ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொண்டு போய் விடு. வா. சரிங்க அத்தை. அக்கா, நீங்க வராம போயிடுவீங்களோன்னு நாங்க ரொம்ப பயந்துட்டோம். ஆமா தெய்வான, குழந்தை வீட்ல இல்லாம வீடே ஒரு மாதிரியா இருந்துச்சு. இப்படிலாம் ஆகும்னு நானும் யோசிக்கல. தெய்வான, யாரும் அப்பாவுக்கு இப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்லை. நல்லவேளை அப்பாவுக்கு பெருசா எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எப்படியோ நீ வீட்டுக்கு வந்தது அப்பாவுக்கு தெரிஞ்சா அவரை ரொம்ப சந்தோஷப்படுவாரு. மாமா சந்தோஷப்படுவாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல நடந்த எதையும் நான் இன்னும் மறக்கல. நான் இந்த வீட்டை விட்டு எதை சொல்லிட்டு போனனோ அதையும் நான் மறக்கல. முதல்ல மாமா சரியாகி வரட்டும், அதுக்கப்புறம் நான் சொன்னது நடந்தா நான் இங்க இருப்பேன். இல்லைன்னு வையே. அக்கா, நீங்க ஈகோ பார்க்காம கிளம்பி வந்தது பெரிய விஷயம்க்கா. அமுதா, நான் என்னைக்குமே எனக்கு சரின்னு பட்டதை தான் நான் எப்பவும் பேசுவேன். எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை. என்னை நடத்துற விதத்துல தான் எனக்கு ரொம்ப வருத்தமாவே இருக்கு. தெய்வான, நடந்த எல்லாத்துக்குமே சாரி தெய்வான. தெய்வானா, புனிதா தான் அத்தனை தடவை சாரி கேட்குறாள்ல, பதிலுக்கு ஒரு வார்த்தை நீ அவகிட்ட பேசலாம்ல. அமுதா, நான் ரூமுக்கு போறேன். பாப்பா அழுதா ரூமுக்கு கூட்டிட்டு வா. தெய்வானா, புனிதா, நீ எதை நினைச்சு வருத்தப்படாத, எல்லாமே சரியாயிரும். அமுதா, என்ன பிளான் போட்டாலும் ஏதாவது ஒண்ணு சொதப்பிடுது. என்ன அமுதா, ரொம்ப கோவமா இருக்க மாதிரி தெரியுது. பின்ன நம்ம உட்காந்து பிளான் பண்ணா என்னென்னவோ நடக்குது. மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதை சொல்றியா? சச்ச, நான் அதெல்லாம் சொல்லல. அவரு நல்லபடியா வீட்டுக்கு வந்தாலே போதும். நான் சொல்ல வந்தது தேவானை பத்தி. ஓ, தேவானைய பத்தி சொல்றியா? புனிதா இந்த வீட்ல இருந்தா வரமாட்டேன்னு சொன்னா, இப்ப ஒண்ணுமே நடக்காத மாதிரி வந்து நிக்கிறா. அததான் நானும் சொல்றேன் யாழ்னே. மாமாக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால தேவானாக்காவோட அம்மா தேன்மொழி இதை சொல்லி அதை சொல்லி தெய்வான மனசை மாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. பார்த்தேன். அதான் காலையில அவ்வளோ எமோஷனலா பேசிட்டு இருந்தாங்களே, இப்போ நீ போட்ட பிளான் எல்லாம் வீணா போச்சு. நம்ம போட்ட பிளான் எல்லாமே சக்சஸ் ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லை யாழ்னே.